இந்த கர்த்தருக்கு முன்பாக ஏறி போறீங்கல்ல, போயிட்டு எவ்வளோ தூரம் போனாலும் திருப்பி என்ன செய்யணும்? கீழே வந்துருவாங்க. மோசே மேலே போனார், திருப்பி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இப்போ யோவான் போனார், வந்துட்டார். அப்படியே மேலே போய் நித்தியமாக மேலே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எபிரேயர் சொல்லுது, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கு. அவர் மட்டும்தான் மேலே போனவர், மேலேயே இருக்கிறார். மிச்சம் எல்லாரும் மேலே போய் என்ன செய்வோம்? இறங்குவோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போவோம். நல்ல கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடு கொடுப்பாரு, சில முக்கியமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே இறங்கிடுவோம். அப்போ நம்ம யோசிப்போம், அன்னைக்கு இருந்தா மாதிரி இன்னைக்கு இருக்க முடியலையே. அப்போ ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னு? வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுக்கு நடுவில் அன்னைக்கு உட்காந்து அப்போ அவங்க சொன்னது சொல்கிறேன், முழங்கால் போட்டால் 3 மணி நேரம் முழங்கால்லையே நான் நிற்பேன். இப்போ அப்படிலாம் முடியறதில்லை, வேலை, நிறைய காரியங்கள். உண்மை, பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நல்லா மேலே போய் நல்ல ஜபத்தில் அப்படியே இருப்போம். எப்படி தான் கீழே இறங்கணும்னே நமக்கு தெரியாது, யார் இறக்குனானும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி கீழே இருந்தோமே அதை விட மோசமான கண்டிஷனுக்கு போனாலாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிடுச்சுன்னே தெரில. முந்திய நான் சொல்கிறது 100% ப்ராக்டிக்கல். எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டில் மேலே இருந்தாங்கன்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நல்லா மேலே போகிறாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா சில நாளில் என்ன செய்கிறாங்க? அப்படியே கீழே இறங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ளே வருவார் ஆபிரகாம், திருப்பி எங்கே போயிடுவார்? எகிப்துக்கு போயிடுவார். அங்கே போவார், திருப்பி எங்கே வருவார்? கானானுக்கு வருவார். இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி. இது எகிப்துக்கு போகிறது வர்றது, அதான் பைபிள் சொல்லுதுல, போக்குவரத்தாக இருந்தார்கள் அப்படின்னு. அந்த போக்குவரத்து மாதிரி ஸ்பிரிச்சுவலிலே ஒரு ஃப்ளக்சுவேஷன். நல்லா ஜாப் பண்ணுது ஒரு பீரியடில், நல்லா ஜாப் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக பிசாசு, நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், நமக்கு பிசாசு இந்த கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதுக்கு நம்ம கூடயே யாரையாவது வச்சுருப்பான். நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இறக்குறதுல, நம்மளை ஏற்றுறதுல அவங்களுக்கு பங்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, நம்மளை இறக்குறதுல அவங்களுக்கு நல்ல பங்கு இருக்கு. நான் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு கூட்டமே பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணும். எப்படித்தான் நம்மளை இறக்கி கொண்டாடுவானே தெரியாது.